Hello friends, welcome to the Aptiv with AK YouTube channel. IDBI JAM கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் கிடைக்கக்கூடிய டைமில் மேக்ஸிமம் கொஸ்டினை எப்படி அட்டன் பண்ணலாம்னா பர்ஃபெக்ட் கொஸ்டின் செலெக்ஷன் தான். நான் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதை 4-5 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடாக போடக்கூடிய சிலாஜிசம், ஓல்டு பேட்டர்ன், கோடிங் டிகோடிங் இருந்தால் அது, பிளட் ரிலேஷன், இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம், டைரக்ஷன் ஆல்சோ, இதெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு பசில், அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஐ சூஸ் பண்ணி 2 டிஐ சூஸ் பண்ணி அட்டன் பண்ணிவிடுங்க. ஒருவேளை கேஸ்லேட் கஷ்டமாக கேட்டிருந்தால் அதை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. டிஐ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கொடுத்துருக்கக்கூடிய 5லேருந்து 4 பசில் கேட்பாங்க. அதில் பெஸ்ட்டு 3 பசிலை சூஸ் பண்ணிக்கோங்க. 2 டிஐ அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 3 பசில் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் எகைன் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் அவைலபிலிட்டி 8 மினிட்ஸுக்கு மேலே, 7 to 8 மினிட்ஸுக்கு மேலே இருந்தால் அனதர் கேஸ்லெட்டோ, அப்படி இல்லைனா பசிலோ சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் 5 மினிட்ஸுக்கு கீழே இருக்குது. இந்த டாப்பிக்கெல்லாம் ஸ்பீடாக போடக்கூடிய பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்லாம் முடிச்சுட்டு டிஐயும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கக்கூடிய பஸ்ஸில் பிக் பண்ணி அட்டன் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய டைம் 5 நிமிஷத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் மிஸ்சலேனியஸ் கொஸ்டினுக்கு, மீனிங்ஃபுல் வேர்டு, கிரிட்டிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிடுங்க. 7 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது, நான் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் எய்தர் பசில் அப்படி இல்லைனா இந்த கேஸ்லெட், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை சூஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் மோர் தென் 6 மினிட்ஸ் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால், டைம் ப்ரெஷர் ஆக மாட்டீங்க அப்படின்னா, அதுக்கு கம்மியான டைம் இருக்கும்போது மிஸ்சலேனியஸ் டாபிக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கடைசி 4 நிமிஷத்தில் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு பஸ்ஸுலையோ கேஸ்லெட்டையோ சால்வ் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய 1, 2, 3 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை அட்டன் பண்ண முடியாமல் போக சான்சஸ் இருக்குது. ரொம்ப குறைவான டைம் இருக்கும்போது இந்த மாதிரி பஸ்ஸுலையோ கேஸ்லெட்டையோ பிக் பண்ண வேண்டாம். எக்ஸாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவல் தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட்டாக நான் ஒரு டிஐ கொடுத்தேன், பசில் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த லெவல் தான் இருக்கும். ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை இங்கே டிஐ தவிர மற்ற எல்லா ஆப்டிடியூட் பாட்டும் இங்கே இருக்கும். குறிப்பாக இந்த ஸ்பீட் மேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்பீட் மேக்ஸான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரியஸ் அண்டு சிம்பிளிஃபிகேஷன், அப்படி இல்லைனா அப்ராக்சிமேஷன். ஸோ இதிலேருந்து மினிமம் 15 கொஸ்டின், மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வரும், நான் மினிமம் ஒரு 12லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ராங் நம்பர் கேட்டுருவாங்க, அப்படி இல்லைனா இந்த மிஸ்ஸிங் நம்பரே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி கேட்டுருவாங்க. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 5 அவுட் ஆஃப் 5 அட்டன் பண்ணுன்ற மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு எதெல்லாம் நமக்கு ஆன்சர் வந்துருச்சோ அதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு, ஆன்சர் வராதது, தெரியாத லாஜிக் இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு எகைன் நீங்கள் அர்த்தமெட்டிக் டாபிக்ஸ்லையும் டேட்டா சஃபிஷியன்ஸ்லையும் தெரிஞ்ச கொஸ்டின், வெல் நவுன் கொஸ்டின்ஸ், தெரிஞ்ச கொஸ்டின், அதே மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடிய கொஸ்டின் ஃபில்டர் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினும் அட்டன் பண்ணக்கூடாது, டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டினும் அட்டன் பண்ணக்கூடாது. நீங்கள் அர்த்தமெட்டிக்லையும் டேட்டா சஃபிஷியன்ஸ் சூஸ் பண்ணும்போது அந்த கொஸ்டின் நீங்கள் அந்த கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண நம்பர் சீரியஸையோ, அப்படி இல்லை ராங் நம்பரோ கேட்டிருக்காங்க இல்லையா, நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண கொஸ்டின்ஸை அப்போ அட்டன் பண்ணலாம். இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுங்கள். ஸ்பீட் மேக்ஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், மிஸ்ஸிங் நம்பர் தெரியலனா மார்க் பண்ணிக்கோங்க. அண்டு அப்ளிகேஷன் சம்மில் ஈஸி தெரிஞ்ச டாபிக்ஸை அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். அப்படி இல்லைனா இந்த கஷ்டமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை டைம் இருந்து அப்ரோச் பண்ணலாம் லாஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஆப்டிடியூட் செக்ஷனை ஹேண்டில் பண்ணணும். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு இதுலேயும் ஸ்பீடாக போடக்கூடிய டாபிக்ஸ்னு சில டாபிக்ஸ் இருக்குது, அக்யூரஸியும் அதிகமாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்டு ஸ்வாப்பு, மேட்ச் த காலம், வேர்டு ஸ்வாப், மேட்ச் த காலம். இந்த சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க, பேரா, ஜம்பிள் அண்டு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இது செப்பரேட் கொஸ்டினாக இருக்கும். இது பசில் மாதிரி ஒரே செட்டை சால்வ் பண்ணி 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அப்புறம் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து அதை அட்டன் பண்ணிடுங்க. தென் நீங்கள் பேரா ஜம்பிள் சூஸ் பண்ணணும். பேரா ஜம்பிளை பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிடுங்க. ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபுல் செட்டு பேரா ஜம்பிள் ட்ரை பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் போகக்கூடிய டாபிக் செமி அக்யூரேசி இருக்கக்கூடிய கிளாஸ் டெஸ்ட் அண்டு ஃபில்லர்
ஃபில்லர்ஸ் ஆல்சோ கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாமில் 2 5 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாமில் இந்த மாதிரி கிளாஸ் டெஸ்ட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் நீங்கள் அதை அட்டன் பண்ணிடுங்க. இந்த ஸ்பீடாக போடக்கூடிய டாபிக்ஸை அட்டன் பண்ணிவிட்டு, ஏன்னா இதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணால் ரொம்ப நேரமும் பிடிக்காது, அக்யூரேசி ஓரளவுக்கு இருக்கும், எரர் ஸ்பாட்டிங்க கம்பேரிட்டிவ்லி. ஓகேங்களா? இந்த பாட்டை முடித்த உடனே நீங்கள் ஆர்சிக்கு போகிறதா இல்லை எரர் ஸ்பாட்டிங் போகிறதா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆர்சியில் நீங்கள் நல்லா ரீடிங் எபிலிட்டி இருந்தால் ஆர்சி எடுங்க. கிராமர் வராதவங்க, எனக்கு கிராமர் நல்லா வரும் சார் அப்படிங்கிறவங்க வேகமாக எவ்வளோ சீக்கிரமாக எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணிட்டு ரீடிங் பாட்டுக்குள்ளே போயிடுங்க. இல்லை எனக்கு அக்யூரேட்டாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஆர்சி போங்க. ஆர்சியை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் கொஸ்டின், ஆண்டனிம்ஸ் கொஸ்டினை அட்டன் பண்ணிடுங்க. அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது 2-3 லைன் படிக்கும்போது அந்த பேராகிராஃபுடைய டோன் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ 2 ஆர்சி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில சமயங்களில் 6 கொஸ்டின் கேட்டு 3 ஆர்சி கூட கேட்டுருவாங்க. அப்போ இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அட்டன் பண்ணும்போது லைட்டாக டோனு கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் டேரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த டேரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். இதுலேயே சில நேரம் ஃபில்லர் வேர்ட்ஸ் அப்போலாம் கேட்பாங்க, அதெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் இன்டைரக்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் போகணும். 2 ஆர்சிலையும் டேரக்ட் கொஸ்டின், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின் போங்க. ஏன் அப்படின்னா இன்டைரக்ட் கொஸ்டினுக்கு 3 minutes 2 minutes ஆகும் பர் கொஸ்டின்ஸ்க்கு. டேரக்ட் கொஸ்டின் 1 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணிடலாம். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் 30 செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ குறைஞ்ச டைமில் அதிகமான அட்டம்ஸை நம்ம எடுத்து நம்ம பாக்கெட்டை போட்டு வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அதிகமாக டைம் கன்சியூம் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இன்னும் சில ஆஸ்பெக்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக இந்த சினானிம்ஸ் கொஸ்டின், டேரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் 2 ஆர்சிலையும் அட்டன் பண்ணிவிட்டு இன்டைரக்ட் கொஸ்டினில் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப எரர் ஸ்பாட்டிங்கில் போய் அட்டன் பண்ணிவிட்டு, அதாவது எரர் ஸ்பாட்டிங்கை லாஸ்ட்டில் எடுக்கக்கூடியங்க. எரர் ஸ்பாட்டிங்கை வேகமாக போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்து இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுவாங்க. எரர் ஸ்பாட்டிங்கில் நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் இன்டைரக்ட் கொஸ்டினுக்கு டேரெக்டாக எடுத்துக்கலாம். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், டேரக்ட் கொஸ்டின், அப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின். ஸோ இப்படி பண்ணுறதுனால இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா வரும். எகைன் சொல்லிடுறேன், வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் பேராஜம்பிள் பாருங்கள் என்ன டைப் கேட்டிருக்காங்கன்னு. சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கேட்டால் எடுத்துருங்க. பேராஜம்பிள் கேட்டிருந்தால் ஃபஸ்ட்டு லாஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள். ஈஸியாக இருந்தால் ஃபுல்லாக போட்டுருங்க. கஷ்டமாக இருந்தால் ஃபஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக ஆர்சி போயிருங்க. ஆர்சியில் சொன்ன மாதிரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், டேரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங்கோ இன்டைரக்ட் கொஸ்டினோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி போயிடுங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால இங்கிலீஷில் நீங்கள் மேக்ஸிமம் அட்டம் கொடுக்க முடியும். மேக்ஸிமம் அட்டம்ப்டை அக்யூரேட்டாக, மோர் அக்யூரேட்டாக, நீங்கள் யூஸ்ஃபுல்லாக அட்டம் பண்ணுறத விட மோர் அக்யூரேட்டாக கொடுக்க முடியும். கம்ப்யூட்டர் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 கொஸ்டின் கம்ப்யூட்டர் இருக்கும். மேக்ஸிமம் நிறைய எக்ஸாம் 15 கேட்டிருக்காங்க, 20 கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கும். பேசிக் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தான் இருக்கும். ஷார்ட்கட் கீஸ், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் அந்த ஸ்லைடில் என்ன வரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ படிக்கிறவங்க கூட செக்யூரிட்டியில் 5 டைப் இருக்குது. இந்த ரேன்சம் வேர்னா என்ன, வார்ம்னா என்ன, இந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பார்த்துருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின் நல்லா ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மீதி இருக்கக்கூடியதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை 2 பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டாட்டிக் பேங்கிங் கொஞ்சம் லைட்டாக கேட்பாங்க, நான் எழுதும் போது கேட்டாங்க கொஞ்சமாக. அண்டு கரண்ட் அஃபேர்ஸ், மீதி போல் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸாம். மோஸ்ட்லி லாஸ்ட் 3 months கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. இந்த எக்ஸாம் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பாங்க. மற்ற 3 செக்ஷனில் ஹெவியாக இப்போ நான் சொன்ன மாதிரி அட்டன் பண்ணிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. எடுத்த உடனே நீங்கள் யோசிக்கக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே யோசிப்பாங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த உடனே கெஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கோ, அந்த டைம் இருக்கக்கூடிய டைமில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரம்பிச்சிங்களா, 60 கொஸ்டின் முடிக்கிற வரை தெரிஞ்ச கொஸ்டினே அட்டன் பண்ணிட்டு போகணும். 1 2 3 4 போகும்போது தெரிஞ்ச கொஸ்டினாக அட்டன் பண்ணு, தெரியாத கொஸ்டினாக மார்க் பண்ணு. ரொம்ப தெரியும் அதை பற்றி ஐடியாவே இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஐடியா இருக்குது யோசிச்சு போடுறதுக்கு மார்க் பண்ணிடுங்க. தெரிஞ்ச கொஸ்டின் டிக் பண்ணுங்கள், தெரியாத கொஸ்டினுக்கு விட்டுருங்க. தெரியும் பட் யோசிச்சு போடணும் அப்படிங்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 60 கொஸ்டின் போயிடுங்க. ஸோ 60 கொஸ்டினில் ஒரு 35-40 கொஸ்டின் இப்போ அட்டன் பண்ணிக்கிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுவீங்க, மார்க் பண்ணிக்கிறது ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மீறி டைம் இருந்தால் மட்டும் இந்த தெரியாத கொஸ்டின்ஸ், ஐடியா இல்லாத கொஸ்டின்ஸை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம். நீங்கள் இதுக்கே டைம் முடிஞ்சிடும். தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு யோசிச்சு போடுற கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு டைம் முடிஞ்சிடும். அதில் எவ்வளோ அட்டெம்ப்ட் வருதோ அதுதான் உங்களுடைய பெஸ்ட் அட்டெம்ப்டாக கொடுக்கும். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய ஐடிபிஐ ஜேஏஎம் எக்ஸாம் நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆல் டிக்கெட்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஆல் டிக்கெட் எப்பயுமே எடுத்துகிட்டு போகும்போது ஆல் டிக்கெட், எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் 3-4 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. 3 to 4 ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், எக்ஸ்ட்ரா ஐடி ப்ரூஃபும் எடுத்துக்கோங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம்
உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப், ஆல் டிக்கெட், எக்ஸ்ட்ரா ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ், நீங்கள் ஒரிஜினல் இன்னொரு ஐடி எடுத்து போவீங்களா அது அதோடைய ஜெராக்ஸ். ஓகேங்களா? ஆல் டிக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஒரு ஆல் டிக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்ததுக்கு ஃபோட்டோஸும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஒரு சில நேரங்களில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஆல் டிக்கெட் டக்குன்னு மாற்றி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ தட் நல்லா எக்ஸாம் பண்ணிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வேலை ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நல்லா மற்ற 3 செக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸில் தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியாத லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுறீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.